ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கலி ஸ்பெகட்டிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயம் டேஸ்டியாக இருக்க போது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்கலி ஸ்பெகட்டிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாங்க. இதுக்கு நான் ஒரு 2 பூண்டு எடுத்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பொடியாக நறுக்கி. அப்புறம் தக்காளி ஒரு பாதி தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி சாஸ் கொஞ்சம் தேவைப்படுங்க. நான் இது வீட்லேயே பண்ண தக்காளி சாஸ். இது தக்காளி பூண்டு அப்புறம் இந்த லெமன் எல்லாம் போட்டு பண்ண சாஸ் இது. ஸோ அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே காஷ்மீரி சில்லியும் போட்டு நான் வீட்லேயே ரெடி பண்ண சாஸுங்க. ஸோ இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்க போகிறோம். அண்ட் ப்ரொக்கோலி இஸ் இம்பார்ட்டன்ட்ங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் ப்ரொக்கோலி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், உப்பு தேவையான அளவு, இன்னும் காரம் கூடுதலாக வேணும் இல்லையா, அதுக்காக பெப்பர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோதாங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ப்ரோக்கலி பாஸ்தா பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம அந்த ஸ்பெகட்டியை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இதில் நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பெகட்டியை சேர்த்தாச்சுங்க. தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கும் போது தான் சேர்க்கணும். அண்ட் ரெண்டாவது உடைக்காமல் சேர்க்கணுங்க. எதுக்காக சொல்ல வரோம்னா, இது அந்த கீழே குக் ஆகுது பார்த்தீங்களா, அது மெல்ல மெல்ல அப்படியே என்ன ஆகும், இதை நம்ம புஷ் பண்ணி விட்டுறணும். ஸோ புஷ் பண்ணி விடும்போது அப்படியே உள்ளார ஃபுல்லாக புஷ் பண்ணி விட்டோம்னா எல்லா தண்ணியில் போய் சேர்ந்துக்கும். ஸோ உடைக்காம தான் சேர்க்கணும். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஃபுல்லாக புஷ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா விட்டுருங்க. அது நல்லா வெந்து வரட்டும். ஸ்பெகட்டியை குக் பண்ணி நல்லா தண்ணியை வடித்து எடுத்தாச்சுங்க. தண்ணியை வடித்ததும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா இப்படி டாஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். இது ரெண்டாவது எப்படி குக் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இப்படி எடுத்து நம்ம இப்படி கட் பண்ணோம்னா ஒரே இதில் கட் ஆகணும். ஸோ அதுதாங்க அந்த கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி ஃப்ரை பேன் ஒன்று வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதில் பண்ணிங்கன்னா. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம துருவி வச்சிருக்கிற இந்த 2 பூண்டு நல்லா ஃபைனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை லைட்டாக எண்ணெயில் சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடயே தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடயே லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்காதீங்க, உப்பு கம்மியாக இருந்தாலே போதுமானது. நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டுங்க. ரொம்ப ஸ்மாஷியாக ஆயிடக்கூடாது. ஸ்மெல் மட்டும் போனால் போதுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சொட்டையாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ரொக்கோலியை சேர்த்துக்கோங்க. ப்ரொக்கோலி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரொக்கோலியை சொட்டை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ப்ரொக்கோலியை நல்லா சொட்டை பண்ணி எடுத்தாச்சுங்க. ரொம்பவும் போட்டு சாஃப்டாக ஆக்கிடக்கூடாது, லைட்டாக குக் ஆனால் போதும். இப்போ இதில் பெப்பர் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஏன்னா இதுலேயும் உப்பு இருக்கும், அதனால தான் நான் உப்பு கூட பார்த்து சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். உப்பு சேர்த்து தான் அந்த டொமேட்டோ சாஸை பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தாச்சுங்க. 1/4 டம்ளர் சேர்த்துனா போதுமானது, ரொம்ப தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளுக்கு சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தால் போதுங்க. அந்த பச்சை வாசம் எதாவது இருந்தால் போகணும் இல்லையா, அதனால. இப்போது ஃபைனலாக நம்ம சேர்க்க வேண்டியது பாஸ்தாவங்க. நல்லா இப்படி சேர்த்துட்டு இதை டாஸ் பண்ணி எடுக்கணுங்க. நான் டாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. நீங்கள் கரண்டியை வச்சும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேட்ச் கரண்டி வச்சு இப்படி எடுத்து நீங்கள் போட்டு டாஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தரவாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்து
சர்வ் பண்ணிடலாங்க. ப்ராக்லி ஸ்பெகட்டி சர்வ் பண்ணியாச்சுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். பாய். See you in next recipe.